குக் பண்ணுறது, ஏஞ்சி சமைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ஊன் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி வந்து பண்ண உடனே ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபாலோ பீரியடில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ வந்து லெக்ஸ் வந்து வைட் அப்பார்ட்டாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியோட FAQs, அதாவது நிறைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த சர்ஜரி ரிலேட்டடாக. ஸோ அந்த சர்ஜரி ரிலேட்டடாக கேட்ட கொஷின்ஸ்க்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1 என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேம் இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி வந்து பண்ண உடனே ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலி நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து எப்படின்னா, பிஃபோர் சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து இந்த டிசைட் ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு வந்து ஒரு 3 ஃபிங்கர்ஸ் லூஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு 2 ஃபிங்கர்ஸ் டைட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த ரிசல்ட் நம்ம அந்த சர்ஜரி முடித்த உடனே வந்து நம்ம அந்த 2 ஃபிங்கர்ஸ் டைட்டோட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலி வந்து அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஹீல் ஆக ஆக அந்த ஊண்ட் ஹீல் ஆக ஆக நல்லாவே ஒரு டைட்னஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து இம்மீடியட்டாகவே நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரெண்டாவது, மேம் இது வந்து ஒரு மேஜர் சர்ஜரி மாதிரி, ஸோ இதில் வந்து நம்ம அனஸ்தீஷியாலாம் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை நாள் மேம் நம்ம பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யூஸ்வலி பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து ஒரு சர்ஜரி முடிச்ச அன்றைக்கே வந்து நம்ம மெதுவாக வாக் பண்ண சொல்லுவோம். ஸோ கெத்தீட்டர் போட்டிருப்போம். நம்ம அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க யூரின் போய் அவங்களே போய் பாஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ யூஸ்வலி பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. பட் நாங்கள் வந்து 2 வீக்ஸ் வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவோம். ஹெவி வெயிட் வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஸோ பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ நம்ம நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எப்போ வந்து நம்ம ரிசியூம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம வந்து குக் பண்ணுறது, ஏஞ்சி சமைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ஊன் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைமே நீங்கள் கொஞ்சம் ஜென்ரலாக நீங்கள் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணாமல் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். பட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நீங்கள் எப்போ ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வீக்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து அதுக்கான டைம் நாங்கள் கொடுப்போம். ஸோ 8 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நார்மல் செக்ஷுவல் லைஃப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி இந்த ஃபாலோ பீரியடில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ வந்து லெக்ஸ் வந்து வைட் அப்பார்ட்டாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், ரொம்ப ஹெவியாக லிஃப்ட் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு 6 வீக்ஸ் to 8 வீக்ஸே நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ விகரஸாக ஸ்விம்மிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது இல்லாமல் நீங்கள் நார்மலான ஒர்க்ஸ் வந்து உங்களோடது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டவுட்ஸோட ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் ஏதாவது இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.